அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த ஸ்டமக் பண்ண தான் இன்னுமே ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு கொட்டிட்டு இருக்காங்க. அவளை திட்டி அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே திட்டி சம்பாரிச்சிக்கிறீங்களா, சம்பாரிச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பார்வம் இதை விட்டுட்டாங்க. ஸோ டாம் ஸ்பேஸில் அவங்க பேசினது இன்னொன்று, ரவி சாரையும் கூப்பிட்டுருந்தாங்க போல இருக்கு டாம் ஸ்பேஸில். அப்போ அவர் வரல, கனெக்ட் பண்ண முடியாது சாரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கு மேலே வந்து ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு மெசேஜஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளைலாம் பண்ணதை விட்டுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆர்கானிக் ஃபேன்ஸ்க்கு அன்கண்டிஷனலாக அந்த லவ்வை வந்து நீங்கள் காட்டுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள், இல்லை கிராட்டிடியூடாக இருங்க, இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா ஜனங்களுக்கு உங்களோட விஷயங்களை வந்து தேங்க்ஸ் சொல்கிற விதமாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்கானிக்காக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து லவ் அந்த ஒரு தேங்க்ஸ் சொல்கிறத மட்டும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதையும் வந்து டாம் படித்து காமிச்சாங்க ஸ்பேஸில். இவங்க வந்து அப்போ தான் சொன்னாங்க, நான் ரவியை நான் நேரில் பாப்பா அப்பயே சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ரவியை நான் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆர்ஆர் டியூன்ஸ் அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா பாருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ஃப்ரெண்டு கூட ரெண்டு மூணு பாட்டு அதுக்கு எழுதி அமைச்சிருக்காங்க. அப்போது வந்து அவங்க வந்து பொதுவாக சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அந்த ஆர்ஆர் டியூன்ஸ் வந்து நிறைய பாட்டு எனக்காக போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து இவங்க கனி பேசுனது ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு ஃபேக் பெரியாரிஸ்ட்டுலாம் சொன்னதுக்கெல்லாம் வந்து பாரு வந்து இது என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, அதாவது அந்த ஆர்த்தோடாக்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னது இப்படி அதான் விஷயம் இல்லை அப்படின்னா என்ன வேணால் எடுத்து பேசுவீங்களான்ற மாதிரி அது பேசினதுனா அது ஒன்றுமே இல்லைங்க. அது நான் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த விஷயம் தான், அந்த சிக்கன் விஷயம் கனி விஷயம். நான் லைவில் பார்த்தப்போ ஒன்றுமே இல்லை, வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடுவீங்களா, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்தா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கே, நீங்கள் உங்களை பார்த்து நான் சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பார்த்து ஜட்ஜ் பண்ணுவீங்க, ஒரு ஆளை பார்த்தோன்னே எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு பாரு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அதுதான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வாரம் நாமினேட்டும் பண்ணியிருப்பாங்க, அந்த ரீசன் வச்சு தான் கனியை வந்து நாமினேட்டும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி வெளில வந்து அந்த வீடியோவை கனி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இப்போ கொட்டிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயம் இருக்குது, வெளில வந்து தன்னை யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்களோ அவங்க மேலே அந்த கோவத்தை காட்டுறதுன்றது ரம்யா விஷயத்துலேருந்து அரோரா விஷயத்துலேருந்து எல்லாருமே அது ஒரு சிலருக்கு அது இருக்கும். நம்மளை அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம் தான். அந்த கேம் போயிட்டு வந்தோடனே நம்ம வெளில போனோன்னு யாரெல்லாம் நினச்சிருக்காங்க, நம்மளை யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்ம யார் கூட இப்போ வந்து வியனாலாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் தான் வந்து கோவப்பட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி வந்து கூடவே இருந்த விக்ரம் வந்து நம்ம என் கேமை ஸ்பாயில் பண்ணதுன்னு சொன்னதாகட்டும், இல்லை சுபி வியானான்னு வரும்போது அங்கே நடந்த விஷயங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இதில் வியானா வந்து நான் நம்பி பழகின விக்ரம் வந்து அப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி அந்த மேனுப்புலேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்பட்டதில் ஒரு அர்த்தம் இருந்தது. பட் ஆனால் என்னை நாமினேட் பண்ணவங்கள நான் பகையாக தான் பார்ப்பேன்னு இன்டர்வியூ கொடுக்கறதுன்றது அந்த கேமோட புரிதலே இல்லாமல் நான் ஜாலரா போட்டுட்டு தான் ஆடுவேன். ஆனாலும் என்னை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா அதே சபரி குரூப்ல இருந்தா அந்த குரூப்ல வந்து நான் சேர்றதுக்கு காரணமே கனியோ சபரியோ என்னை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு தான். அதையும் மீறி யாராவது பண்ணியிருந்தா அவங்க கூட அதுதான் நான் சொன்னேன். ஒரு இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து நாமினேட் பண்ணாங்களோ அவங்க மேலே தான் ரம்யா கோவப்பட்டிருப்பாங்க. அது ஓப்பன் நாமினேஷனில் வரும்போது தெரிஞ்சிருக்கும், க்ளோஸ் நாமினேஷனில் தெரியாது. ஆனால் வெளில வந்து அதை பார்த்துட்டு கோவப்படுறாங்க, இல்லை அது கோவமாக பேசுகிறாங்கன்னா பாருக்கு வந்து ரம்யாவை நிறைய இடத்துல நாமினேட் பண்ணியிருப்பாங்க, ரம்யாவும் பாருவை பண்ணியிருப்பாங்கன்னும் போது அந்த கேம் புரிதல் இருந்தால் அந்த நாமினேஷன் கோவம் வராது. அந்த கேம் புரிதல் இல்லை வந்து நான் கேமை வந்து ஸோ உங்களை நாமினேட்டே பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு கேம் ஆடினா அது உங்களோட கேம் தானே, அப்போ நீ ஒரு கேம் ஆடுறேன்னா அதுக்காக நான் உன்னை நாமினேட் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு ஒருத்தங்க எதிர்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ராங் கேமர்ஸ் வந்து ஆடுறாங்கன்னா அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இந்த இடத்துல பாரு மட்டும்தான் எல்லாருக்குமே தப்பாக தெரியவா அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ கனியை வந்து பாரு நாமினேட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்துக்கு தான் அந்த வாரத்தில் பண்ணியிருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் வீக்கில் நடந்த பஞ்சாயத்து, அந்த தண்ணிலாம் பத்தாமலாம் நடந்திருக்கும், நிறைய அந்த டாய்லெட்டுக்கெலாம் தண்ணிலாம் சப்ளை இல்லாமல் அதெல்லாம் நான் நிறைய பேசியிருப்பேன். அப்போ அந்த வாரத்தில் நடந்தது தான். ஏன்னா அந்த வாரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கிற தண்ணி வச்சு சமைக்கணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், சாப்பிட்றதுக்கு கூட வந்துட்டு அந்த குடிக்கிறதுக்கான தண்ணியை கூட பார்த்து தான் செலவு பண்ணணுன்ற வாரத்தில் தான் அந்த சிக்கன் அப்படின்னு வரும்போது அது ஜென்ரலாக பார்த்தா அது தப்பு தான். ஃபேஸை பார்த்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். நியாயமாக பார்த்தா அதுக்கு பாரு தான் கோவப்பட்டிருக்கணும், அதனால தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளில வந்து அதை பற்றி பாரு எங்கேயுமே பேசலை, ஆனால் கனி தான் பேசுகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு புரியலை. அதே மாதிரி அந்த அன்பு கேங் அங்கங்கே தெரியதான் செய்கிறாங்க, வடபழனி கோயிலில் தெரியுறாங்க, அப்புறம் அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் தெரியுறாங்க, அதில் தெரியுறாங்கன்னும் போது எங்கே அங்கே அன்பு கேங்கில் கனியை காண ஒரே ஒரு ஃபோட்டோவில் ஸ்டார்டிங்கில் அந்த வடபழனி கோயிலில் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு சபரி, இது சபரி அப்புறம் வனிதாக்கா பொண்ணு பூர்ணிமா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் கமருதீன் அந்த கார்டாஸ் வந்து ரீக்ரியேட் பண்ண அந்த விஷயங்களோட அங்கே கூட கனியை காணோன்னு நினைக்கிறேன். கிளிப்பிங்ஸ்லாம் தெரியல, நீங்கள் யாராவது வேற எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்த்த கிளிப்பிங்ஸில் இல்லை, வேறு எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ கனி பெருசாக இங்கே தெரியல போல இருக்குது. வக்ரம், சபரி, இந்த அரோரா திவ்யா தான் நிறைய சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இதில் வந்து அரோராவுக்கு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி துஷாரா ஆதரியும் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் வேறு லிங்க்கில் வந்து ரொம்ப அதுவும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அரோராவும் ஒரு இடத்துல வந்து பாருக் கமருதீன் லவ் பற்றி நல்ல விதமாக பேசினதே நம்ம சேனலில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணாங்க. வேறு வழி இல்லைங்க, பேசி தான் ஆகணும். ஏன்னா இவங்க நினச்சது வந்து இந்த சீசன் கேம் எப்படி போச்சுன்னா, நான் ஆக்சுவலாக பேசின மாதிரி எப்பயுமே ஹோஸ்ட் கொடுக்குற ஹிண்ட் வந்து வெளில ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி கேம் போகணுன்றது தான் கமல் சார் இருக்கும் போதெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வர ஹிண்ட்டு. ஆனால் இந்த சீசன் டோட்டலாக இல்லை, ஜனங்களோட அபிப்பிராயமே வந்து ஹோஸ்ட் எடுத்து வைக்கவே இல்லை. ஹோஸ்ட் எடுத்து வச்சதெல்லாம் சேனலோட டிஆர்பிக்காகவும் ஹோஸ்டோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பண்ண விஷயங்கள்னும் போது ஜனங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் பாருவால் அங்கே பாரு நினச்சது ஃபுல்லாக வந்து பாருவோம் மற்றவங்களும் நினச்சது வந்து ஜனங்க இப்படி தான் நினைக்கிறாங்க போல். என்ன வந்து ஜனங்க வந்து நான் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க, நான் தப்பாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ரக்கடாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க வெளியிலன்னும் போது வாரம் வாரம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டே இருந்ததையும் ஜனங்க கவனிச்சாங்க. வெளில வந்து பார்க்கும்போது ஹோஸ்ட் திட்டினதுக்கு ஆப்போசிட்டாக வெளில ஜனங்க கிட்ட நம்மளுக்கு இவ்வளோ லவ் இருக்குன்றது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அப்போ இந்த சைடில் அது அப்படியே வைஸ் வர்ஸாக இந்த பக்கம் யாருக்கு என்ன சர்ப்ரைஸ்னா, இந்த வக்ரம்க்கோ அரோராக்கோ கனி குரூப் அந்த அன்பு கேங்கு வம்பு கேங் ஏதோ ஒன்று அந்த கேங்குக்கும் என்ன ஆச்சுன்னா, அப்போ வந்து பாரு மட்டும்தான் ஜனங்க கிட்ட தப்பாக தெரிகிறாங்க. நம்ம நல்ல விதமாக தான் இருக்கோம் போல இருக்குது. நம்ம இமேஜை ஜனங்க ரொம்ப வந்து தாங்குன்னு தாங்குறாங்க போல இருக்குது. வெளில போனாலும் நம்மளுக்கு இதே வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி திவ்யாலேருந்து சாண்ட்ராலேருந்து ரெட் கார்டு கொடுத்தது கூட ஜனங்களோட கொந்தளிப்பில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நம்பி இவங்க ஹோஸ்ட்டை நம்பி ஹோஸ்ட்டு சொன்னது தப்பாக இருக்குன்னு அதை திருத்திக்கிறேன்னு ஆடின பாருக்கு வெளில வந்து இருந்தது. அது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஆனால் ஹோஸ்ட் சொன்னது சரியா இருக்குன்றது நம்பி ஆடின இந்த சைடு இருக்க இந்த கும்பலுக்கு வெளில வந்து பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஜனங்களுக்கு. அதாவது உள்ள ஹோஸ்ட் நம்மள நல்லவங்க நீங்களா நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது வெளில வந்து ஜனங்க வந்து நம்மள அப்படிதான் ஏற்றுக்குவாங்க நம்பி இவங்க வெளில வந்தாங்க. ஆனால் வெளில வந்து பார்த்தா அது ஆப்போசிட்டாக இருக்கும், பாருக்கு ஃபேவராக இருக்கும், இவங்களுக்கு அது ஹேட்ரட் நிறைய இருக்கும், இவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு கேம் ஆனது யார் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியும் ஹோஸ்ட்டும் தான் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜனங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு போய் உங்கள் கண்டஸ்டன்ஸ் கிட்ட சேர்க்கலை, இவங்களோட விஷயங்களை டிஆர்பிக்காக எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அது பாருக்கும் கமருதீனுக்கும் வேற மாதிரியும் மற்றவங்களுக்கு வேற மாதிரியோ வெளில வந்தோடனே அது ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது மாரி அந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வெளில வந்தால் ரியல் லைஃப்பில் ஜனங்க இவங்களை என்னவா பார்க்குறாங்க, ஐ மீன் ரியாலிட்டியில் இவங்க என்னவா பார்க்குறாங்கன்னும் போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டான விஷயங்கள் பாரு ஹேட்டர்ஸு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கும் மேலே பாருவோட ஃபேன்ஸ் இருக்காங்க, பாருதீன் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னும் போது இப்போ சேண்ட்ராக் ஹேட்டர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சபரிக் ஹேட்ரட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அரோரா வந்து வெளில போயும் நம்மளுக்கு ஜனங்க இவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்க, எங்களை தங்கப்புள்ளன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கும், உன்னை வந்து எங்கள் வீட்டு பொண்ணை ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்கன்னு அப்படி வெளியில வந்து ஐ மீன் உள்ள வந்து அரோராக்கு சொம்பு தூக்குன அந்த சேனல்லாம் வக்ரம்க்கு சொம்பு தூக்குன அந்த சேனல்லாம் ஷோ முடிஞ்சிச்சு, அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க, சேனலோ ஹோஸ்டோ அவங்கவுங்க வேலையை. ஆனால் வெளில வந்து ஜனங்களை சந்திக்கிற இவங்களுக்கு தான் அந்த அடியெல்லாம் விழுது, செம்ம அடி வாங்குறாங்க. அப்போது அரோராவும் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வியூவில் அவங்களது வந்து எனக்குமே அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும் கிடச்சதுன்னா, நாங்கள் கூட வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னும் போது அவளுக்கு உள்ளே வந்து ஒரு வயிற்றுச்சலும் ஸ்டமக் பேர்னா இருக்குது. அதாவது கம்ரு வந்து இந்தளவுக்கு வந்து பாரு வந்து நம்பர் அந்த ட்ரஸ்ட் வைக்கிறதும் பாருவும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் கம்ரு மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறதும் அந்த மோர் தென் எ ஃப்ரெண்ட் ஃபீலிங்கில் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் நம்பிட்டு அந்த வி சப்போர்ட் ஈச் அதர் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறதும் ரெட் கார்டு வாங்கின அப்புறமும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாமல் ரெண்டு பேரும் இவ்வளோ வந்து ஃபினாலேக்கு ஒன்றா வந்தது. ஐ மீன் ஃபஸ்ட்டு கமருதீன் வந்து அப்புறம் பாரு வந்ததாகட்டும், ஜனங்க கிட்டே இவங்களுக்கு இருக்கிற வரவேற்பாகட்டும், இதெல்லாம் வெளில வந்து பார்த்தோன்னே இதுக்கு மேலே பாருவையோ கமருதீனையோ தப்பாக பேசினா இன்னும் அடி செம்மையாக விழும் போலையே அப்படின்னு கொஞ்சம் அடக்கி வாசிச்சதாக தான் நான் பார்க்குறேன், ரியலைஸ் பண்ணி பேசினதான் பார்க்கல. ஆனால் அதுலேயுமே வந்து கனி சபரிலாம் இருந்தவே இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த விஜய் டிவி ஷோலையும் வந்து திருப்பி அந்த கார்டாஸ்கே வச்சு டிஆர்பி வந்து விஜய் டிவி எடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி ஏன்டா அதை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை, அதை வச்சு அதை இப்போ வந்து அந்த கிரிப்புலையோ சம்திங் அந்த யூடியூபர் அது நீங்கள் அப்போ ஏன் அதை அப்படி போடுறீங்க, நீங்கள் போனீங்க அந்த ஷோக்கு ஃபேட்மேன் ஃபேர்வெல் அப்படின்னு போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு விட்டுட்டு நீங்களே பாருன்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பேசினா உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அப்போ வந்து போடாதீங்க, அப்போ அதை மீன் பண்ணாதீங்க, அந்த கண்டென்ட்டை விட்டுட்டு வேறையா மீன் பண்ணுங்கள், அது வேர்ட்ஸ்லேயே அப்படியே மீன்